பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மடத்தில் தமிழ் புலவர்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நல்லா விருந்து வைக்கணும்னு சொல்லி போட்டு கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. எல்லா ஊர்லேருந்துமே புலவர்கள் பூரா வந்துட்டு இருக்கிறாங்க, அந்த விருந்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது என்னென்னா, கடைமடை அப்படிங்கிற ஊர் எங்கேன்னா ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த கடைமடை அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு புலவர் விருந்துக்கு வர்றாரு. அவர் வர்றவர் வந்து சரியான நேரத்துக்கு வரும்போது கொஞ்சம் லேட்டாகி வர்றாரு, ரொம்ப லேட்டாகி தான் வர்றாரு. அப்போது அப்படி வர்றப்போ அந்த மடத்தினோட அதிபதி மடாதிபதி என்ன பண்ணுறாரு, அவரை வாங்கன்னு கூப்பிடணும் இல்லையா. அப்போது அவரை லேட்டாக வந்ததுக்கு அவர் திட்டுற மாதிரி, என்ன வாரும் கடைமடையரே அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இதுக்கு வந்து கடைமடை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு பொருள் என்னென்னா, கடைசியாக வந்து மடப்பயலை அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு மீனிங் இருக்குது. அப்புறம் இதை கேட்ட அந்த புலவருக்கு மனசுக்குள்ள அப்படியே என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மனசுக்குள்ள தோணிச்சு. அப்போ அந்த மடாதிபதி பார்த்து சொல்கிறாரு, புலவர் யார் இந்த புலவர், லேட்டாக வந்த புலவர், வணக்கம் மடத்தலைவா அப்படி சொல்லி போட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, மடத்துக்கு தலைவனே அப்படிங்கிறது ஒரு பொருள் இருந்தாலுமே அதுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது. என்னென்னா, மடத்தலைவன் அப்படின்னா மடையனுக்கெல்லாம் தலைவன், அதாவது முட்டாளுக்கெல்லாம் தலைவனான முட்டாள் நீயே அப்படிங்கிறது இன்னொரு பொருள். இந்த பதிலுக்கு திருப்பி சொன்னதையுமே அந்த மடாதிபதிக்கு வந்து மூஞ்சில் ஈயா இல்லை, ரொம்ப மூஞ்சி கழிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் தன்னுடைய தவறு வந்து மன்னிப்பு கேட்டாரா. இந்த கதை மூலிமா இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் ஒருத்தரை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கில் உண்மையாலுமே நம்ம செயல்பட்டோம்னா நம்மளும் விரைவில் அவமானப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும்.